தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். யாழ்ப்பாணத்தில் நேற்றைக்கு முன்தினம் தீவு பகுதியில் திடீரென பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் நடந்த சம்பவங்கள் ஒரு நெகிழ்ச்சி ஊற்ற விஷயமாக அமைஞ்சிருக்கு. அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தர வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணத்தில் ஒரு தீவு பகுதி என்று சொன்னால் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனா தீவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நைனா தீவில் ஒரு பெண்ணுக்கு திடீரென பிரசவ வலி வந்திருக்கு. அதன் காரணமாக என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால் அவர்களுடைய உறவினர்கள் வந்து அந்த நைனா தீவு பிரதேச வைத்தியசாலையில் வந்து கிராமிய வைத்தியசாலையில் வந்து அந்த பிரதேச வைத்தியசாலையில் வந்து அனுமதிச்சிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நைனாதீவுக்கு எப்பயாவது ஒரு தடையாவது நீ கண்டிப்பாக போயிருப்பீங்க என்று தான் சொல்லணும். என்று சொன்னால் நைனை நாகபூசணி அம்மன் தேவஸ்தானம் அங்கே தான் இருக்குது. அதனால் எல்லாருக்குமே நைனாதீவை தெரியும். இந்த நைனாதீவுக்கு போகணும்னு சொன்னால் புங்குடுதீவு போய் அங்கால வந்து போட்டில் போய்த்தான், அதாவது அங்கால படகுல போய்த்தான் இந்த நைனாதீவுக்கு போக முடியும். அந்த வகையில் இந்த பிரதேச வைத்தியசாலையில் இந்த பெண்ணை வந்து அனுமதிக்கிறோம். அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வைத்தியர்கள் சொல்லினோம், நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நீங்கள் கொண்டே அனுமதிங்கோ என்று அவ வந்து ஒரு உபதேசம் ஒன்று வழங்கினோம். அதன் அடிப்படையில் என்ன அந்த உறவினர்கள் வந்து அதிர்ந்து போயினோம். ஏன்னு சொன்னால் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு போகணுமென்றாலே கப்பலில் கொண்டு போயிட்டு போட்டில் கொண்டு போயிட்டு படகுல கொண்டு போயிட்டு அங்கால வந்து ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு போகணும் என்று அவன் நினைக்கிறோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அங்கே இருந்த அந்த கிராமத்தவர்கள் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவரை வந்து நைனாதீவில் இருந்து ஒரு படகு மூலமாக புங்குடுதீவுக்கு கொண்டு வரினோம். அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பொதுவாக நைனாதீவில் இருந்து இங்கால வரணும்னு சொன்னால் அங்கே ஆம்புலன்ஸ் படகு மூலம் தான் கொண்டு வருவினோம். இப்போ தற்காலத்தில் வந்து இந்த ஆம்புலன்ஸ் படகு வந்து இந்த நைனாதீவில் இருந்து இங்கே ஓடுறது இப்போ தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு. அதன் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பயணிகள் செல்கிற ஒரு படகுல வந்து இந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு என்ன செய்யணும்டா வரினோம். அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்றா இந்த பிரசவ வலி வந்து அதிகமாகுது. அதன் காரணமாக அந்த போட்டில் வந்து மேல்தளம் கீழ்த்தளம் என்று இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவ என்னமெண்டா அங்கே நின்ற பெண்கள் என்ன செய்யணும்டா கீழ்த்தளத்துக்கு அந்த பெண்ணை அழைச்சி கொண்டு போயிட்டு கீழ்த்தளத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாரையும் மேல்தளத்துக்கு போக சொல்லினோம். அந்த இடத்துல அந்த பிரசவ வலி அதிகரித்ததன் காரணமாக அங்கேயே வந்து பிரசவம் பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அங்கே இருந்த பெண்கள் வந்து அந்த பிரசவம் பார்க்கிறோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்த மெட்டாக்கள் உடனடியாக புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி எங்கே யாழ்ப்பாணம் கொண்டு போகணும் என்ற மாதிரி அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணினோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படகு வந்து புங்குடுதீவை அடைந்த சமயத்தில் அவர்கள் அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அந்த பெண்ணை கொண்டே சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அந்த தாய்க்கும் சேய்க்கும் உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு இப்போ வந்து அந்த தாயும் சேயும் நலமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றது. உண்மையிலேயே வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு நெகிழ்ச்சியூற்ற சம்பவமாக, அதாவது மகிழ்ச்சியான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே அதிர்ந்து போன சமயம், அதாவது அந்த பிரதேச வைத்தியசாலையில இருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு போகணும் என்று கேட்டோன்னே உண்மையில உறவினர்கள் எல்லாரும் அதிர்ந்து போயிருந்தார்கள் என்று தான் சொல்லணும். முக்கியமாக இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தினது ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் முன்னே காலகட்டங்கள்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஒரு பிரசவத்தை வந்து பெண்கள் பார்ப்பார்கள். இப்போ வந்து ஒரு வைத்தியசாலையை நம்பித்தான் இந்த செயற்பாடு அமைஞ்சிருக்கு. ஆனால் வந்து இந்த சமயத்தில் ஒரு அனுபவம் இல்லாத, அதாவது ஒரு முக்கியமாக ஒரு பழைய ஆக்கள் என்று சொன்னால் இந்த செயற்பாட்டை வந்து இலகுவாக மேற்கொண்டிருப்பார்கள். ஆனாலும் வந்து அங்கே அந்த போட்டில் போய்கொண்டிருந்தார்கள். இந்த செயற்பாட்டை வந்து ஒரு சரியான முறையில் செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பாக அந்த கிராமவாசிகள் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் இது வந்து ஒரு எதிர்பாராம ஒரு நடந்த விடயம். அதாவது வந்து இந்த எங்களுடைய நைனாதீவு நாகபூசணி அம்மனுடைய ஒரு அருளால் தான் நடந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இவ்வாறு ஒரு இடத்துல இருந்து ஒரு போட்டில் சென்று அங்கால திருப்பி போய் யாழ் போதனா வைத்தியசாலை மட்டும் சென்றிருக்கிறார்கள். அதோட தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள். இதனால் வந்து ஒரு நைனா நாகபூசணி அம்மன்ல வந்து ஒரு பக்தி நிறைஞ்சிருக்கு என்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். அதோட அவர்களுடைய உறவினர்களும் வந்து இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க வந்து அந்த நைனை நாகபூசணி அம்மன் தொடர்பாக ஒரு நல்ல கருத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு வந்து
உலகின்ற பல பாகங்களில் இருந்து புலம்பெயர் ஈழத்தமிழர்களும் சரி, அதாவது வேற நாட்டை சேர்ந்தவர்களும் வந்து தேடி வருவார்கள். நேர்த்திகள் நிறைய வைக்கப்படுற ஒரு ஆலயம் என்பதும் இங்க குறிப்பிடத்தக்கது. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செயற்பாடு தொடர்பாக பலர் வந்து கருத்துக்களை வெளியிட்டு இருந்துச்சுன்னா, அதோட வந்து என்னுடைய நண்பர் இது ஒரு செயற்பாடாக கேட்க ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இந்த பிரதேச வைத்தியசாலையில வந்து சொல்லியிருக்கணும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லி. ஆனாலும் வந்து ஏன் அந்த இடையில அவர்கள் படகிலேயே செல்லும் போது அவர்கள் வந்து பிரசவத்தை பார்த்தார்கள் சொன்னா அந்த கிராமிய வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலையிலேயே வச்சு ஏன் இந்த செயற்பாட்டை மேற்கொண்டிருக்க இயலாது என்றவாறு கருத்தை கேட்டிருந்தார். என்னாலையும் உண்மையிலே அதுக்கு பதில் சொல்ல முடியாம போயிட்டு, ஆனாலும் என்னுடைய இன்னொரு நண்பன் கூறேக்க கடவுளுடைய சில செயற்பாடுகள் வெளிப்படணும்னு சொன்னா சில பேரை வந்து பயன்படுத்தி கொள்வார் என்றவாறு அவர் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே உங்களுடைய ஆதி காலத்துல ஒரு செயற்பாடு நடந்துச்சு, ஆனா வந்து இப்ப வந்து ஒரு நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போகுது. எல்லாருமே வந்து உங்களுடைய பாரம்பரிய முறைகளை நம்பி இல்லை, ஆனா இப்ப வந்து வைத்தியசாலைகளை நம்பித்தான் எல்லாருமே நடந்து கொண்டு இருக்குது என்றது இதுல ஒரு முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரகாரம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். மேலும் வந்து இப்ப வந்து இந்த இலங்கையில வந்து இலங்கை ரூபாவின் பெறுமதி வந்து அதிகரிச்சு கொண்டு போச்சுது. ஆனா இப்ப இன்றைய தினத்துல இந்த இலங்கை ரூபாவின் பெறுமதி வந்து ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக இந்த டொலரின் பெறுமதி வந்து என்ன செய்திருக்குன்னு சொன்னா அதிகரிச்ச நிலையில காணப்பட்டிருக்கு. அதாவது வந்து கிட்டத்தட்ட 2013-14 ஆண்டுகள்ல ஒரு டொலரின் பெறுமதி 135 ரூபாய் அந்த ஒரு லிமிட்டுக்கு இருந்துச்சு. ஆனா தற்சமயம் இந்த நாட்டின் பொருளாதாரம் ஏறி கிட்டத்தட்ட 360 ரூபாய்க்கு மட்டும் ஏறிக்கொண்டு போச்சுது. ஆனா வந்து என்ன நடந்துட்டா அண்மை காலத்துல எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன செய்யிருக்குன்னு சொன்னா இந்த டொலர் வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சோண்டு வந்து நேற்றைக்கு முன்தினம் வந்து கிட்டத்தட்ட 198 ரூபாய் அந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிச்சு. இதன் காரணமாக நான் யாரை கேட்டாலும் என்னுடைய நண்பர்களை கேட்டா நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்கன்னு கேட்டா உடனே சொல்லுவீங்கன்னா நான் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் vote பண்ணுவேன். ஏன்னு சொன்னா அவர் வந்து நாட்டின் பொருளாதாரத்தை வந்து மீள கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார் என்ற மாதிரி கருத்துக்கள் வந்து சொல்லி இருந்துச்சுன்னா, அதோட பாத்தீங்கன்னா இந்த யாரை கேட்டாலும் இதே கருத்தை தான் சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னா அவர் வந்து ஒரு படித்த நபர், அதனால வந்து இந்த நாட்டை வந்து சரியான வகையில கொண்டு போகக்கூடிய ஆள் என்ற மாதிரி நிறைய கருத்துக்களும் வந்து வெளிவந்திருந்துச்சு. அதோட பாத்தீங்கன்னா டொலர்ன்ற பெறுமதி படிப்படியா இறங்கி வந்ததன் காரணமாக சில பொருட்களின் விலை எல்லாத்தையும் சொல்லல, சில பொருட்களின் விலையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சதை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா வந்து இன்றைய தினத்துல இந்த டொலர்ன்ற பெறுமதி வந்து அதாவது நேற்றைய தினத்துல வந்து இந்த டொலர்ன்ற பெறுமதி ஒரு 301 ரூபாய் 302 ரூபாய் அளவுக்கு ஏறி இருக்கிறது. அதாவது சடுதியாக இந்த ஏற்றம் காரணமாக உண்மையிலேயே டொலர்ன்ற பெறுமதி இனி வந்து ஒரு 330 ரூபாய் மட்டும் போகலாம் என்ற மாதிரி சில ஊடகங்கள் கருத்து தெரிவிச்சிருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சில மாதங்களுக்கு முன்பதாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு உரையில என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா இந்த டொலரின் பெறுமதி கிட்டத்தட்ட 280 ரூபாய் மட்டும் குறைஞ்சு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவிச்சிருந்தார். அதோட வந்து சில அமைச்சர்கள் கருத்து தெரிவிக்க சொல்லி இருந்துச்சுன்னா இந்த டொலரின் பெறுமதி 260 ரூபாய் மட்டும் போகும் என்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லிச்சுன்னா, ஆனா வந்து இந்த டொலர் வந்து அதாவது இந்த 300 ரூபாயிலிருந்து 202 போயிட்டு திருப்பி என்ன நடந்திருக்குன்னு சொன்னா திருப்பி 302 வந்திருக்கு. அதனால வந்து எல்லாருமே ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கிறார்கள். அதாவது திருப்பி டொலர் பெறுமதி கூடியுமா என்ற ஒரு சந்தேகத்துல காணப்படுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த நாட்டின் ஜனாதிபதியா இருந்தாலும் அதாவது அமைச்சரா இருந்தாலும் இந்த டொலர்ன்ற பெறுமதியை வந்து யாருமே தீர்மானிக்கலாது. இந்த டொலர்ன்ற பெறுமதி தீர்மானிக்கணும்னு சொன்னா அதுக்கண்டு சில அமைப்புகள் இருக்கு. ஆனா வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீள் கட்டி எழுப்புவதன் பிரகாரம் வந்து இந்த டொலர்ன்ற பெறுமதி வந்து குறைந்து எங்களுடைய நாட்டினுடைய ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுதான் இவ்வளவு காலம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஒரு சடுதியான மாற்றம் நடந்தது வந்து ஒரு அதிர்ச்சியான விடயமாகவே கருதப்பட்டிருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். முக்கியமா இந்த டொலரின் பெறுமதிக்கு அதிகரிப்புக்கு காரணம் என்ன, இந்த டொலர் வந்து மேலும் அதிகரிக்குமா இல்லையா என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.